அறிவாழ்த்தாயனார். இந்த நாயனார் பிறந்த திருத்தலம் கண்ணமங்கலம். இவர் சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர். அந்த வேளாளர் குலத்திலேயே தலைவர் போல மிக பெரிய செல்வ செழிப்புடன் நன்சை புன்சை நிலங்களோடு செழிப்பாக இருந்தவர். அவர் கண்ணத்தங்குடி என்ற அருகிலிருந்த ஊருக்கு சென்று அன்றாடம் அங்கு எழுந்தருளி இருக்கும் நீள்நரிநாதர் என்ற சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அரிசி சாதம், செங்கீரை, மாவடு இந்த மூன்றையும் நிவேதன பொருளாக எடுத்து செல்வார். இவரை பற்றி சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் சொல்லும் பொழுது, எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். நிறைய நூல்களிலே வழக்கத்திலே அறிவாட்டாயர் என்ற பெயர் குறிப்பிடப்படுகின்றது. அறிவாள் ப்ளஸ் தாயனார், அறிவாழ்த்தாயனார். அது டாவா மாறி அறிவாட்டாயர் என்று மாறி இருக்கின்றது. அவருடைய பெயரே நமக்கு இன்று தெரியாமல், வழக்கத்தில் இல்லாமல் மறைந்து போயிருக்கின்றது. அந்த சைவ வேளாளர் குலத்திலே இருந்த தாயனார் மிக பெரிய சிவபக்தராக இருந்தார். சிவ சிந்தனை தவிர வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடாதவராக வாழ்ந்து வந்தார். நல்ல செல்வ செழிப்போடு இருந்ததன் காரணமாக அன்றாடம் இறைவனுக்கு அவர் நைவேத்தியமாக செங்கீரை, மாவடு, அரிசி சாதம் இந்த மூன்றையும் எடுத்து செல்கின்றார். உடனே அவருடைய மனைவியும் வருகின்றார். அவர் ஆனைந்து என்று சொல்லக்கூடிய பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், வெண்ணெய், தயிர், சாணம், கோமேயம் என்ற 5 பொருள்களையும் அபிஷேகத்திற்காக எடுத்து செல்லுகின்றார். இப்படி 2 பேரும் வாழ்க்கை நடத்தி கொண்டு வரும் சமயத்திலே வறுமையிலும் செம்மை என்ற அந்த நிலையிலே அவர் இருக்கின்றார். என்ன வந்தாலும் சிவனுக்கு அளிக்கக்கூடிய பொருளிலே சிறிதளவு கூட குறைவு வைக்க மாட்டார் என்பதை உலகு காட்ட விரும்பினார் சிவபெருமான். அதனாலே குன்று போல் இருந்த செல்வம் மெல்ல மெல்ல கரைந்து அன்றாடம் அவர் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் அளவிற்கு குறைந்தது. அதன் பின்னாலே இவருக்கு இருந்த எல்லா நன்சை புன்சை நிலங்களை எல்லாம் விற்க வேண்டிய சூழல் வந்தது. அடுத்த நிலத்திலே போய் வேலை செய்து கூலியாக நெல் கிடைத்தால் அந்த நெல்லை சாதமாக வடித்து இறைவனுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை செய்து வந்தார். தான் உண்ணுவதற்கு உணவில்லை என்றாலும் தன்னுடைய தர்ம பத்தினி என்ன செய்கின்றாள், ஏது செய்கின்றாள் என்பதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தாலும் 2 பேரும் சிவ தொண்டை மட்டும் சிறிதளவும் குறைவுபடாமல் செய்ய வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். வீட்டின் பின்புறத்திலே கொல்லை பகுதியிலே பல வகை கீரைகளை அந்த அம்மையார் வளர்த்து அன்றாடம் கீரையை சமைத்து கொடுப்பார். வேறு எதுவும் இல்லாமல் அந்த கீரையை மட்டும் சாப்பிட்டு சில நாட்கள் பொழுது போனது. அதன் பின்னாலே கீரையும் முடிந்து விட்டது என்ற சூழலில் அந்த அம்மையார்
தாயனாருக்கு தண்ணீரை மட்டும் கொடுத்தார். அதை அமுதம் போல ஏற்று பருகிக்கொண்டு இறைவனுக்கு உரிய நெய்வேத்தியமாக பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற வழி வயல்வெளி. அந்த பகுதியிலே தடுமாறி பசியினுடைய தாக்கத்தினாலே உடல்ல சத்து இல்லாமல் கால் தள்ளாடி தடுமாறி விழுந்து விடுகின்றார். அப்போ இவருக்கு சொல்ல முடியாத பெரிய துக்கம். எவ்வளவு சிரமப்பட்டு இறைவனுக்கு படைப்பதற்கு என்று சாதத்தையும் செங்கீரையையும் மாவடுவையும் எடுத்து கொண்டு வந்தோம். அதை சமர்ப்பிக்க முடியாத பாவியாகி விட்டேன். இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று அரிவாளை கொண்டு தன் கழுத்தை அறுக்க முயற்சிக்கின்றார். அப்போ அந்த வயல் பகுதியில இருந்து ஒரு கை வெளிப்பட்டு அரிவாள் ஏந்தி இருக்கின்ற அவர் கையை தடுத்து இறுக பற்றி நிறுத்திக்கணும். அவருடைய செய்கையை தடுக்கின்றது. அந்த பூமிக்குள்ளே இருந்து மாவடுவை கடிக்கின்ற ஓசை கேட்கின்றது. அசரீரியாக சப்தம் கேட்கின்றது. சிவபெருமான், வருந்த வேண்டாம், உன்னுடைய நைவேத்தியங்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதும் அரிவாள் தாயனார் மனம் வருந்தி புலம்புகின்றார். இவ்வளவு மோசமான நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேனே. நீள்நெறிநாதர் குடிகொண்டுள்ள அந்த திருத்தலம் வரை வந்து இறைவனை தரிசனம் செய்து இறைவனுக்கு அளிக்க வேண்டிய திரு அமுதினை படைப்பதற்கு கூட முடியாதவன் ஆகிவிட்டேனே. நான் இன்னும் இருந்து என்ன பயன் என்று கேட்கின்றார். அப்போ சிவபெருமான் உமையம்மையோடு காட்சி தந்து, வருந்த வேண்டாம், நீயும் உன்னுடைய மனைவியும் எப்பொழுதும் சாலோக முக்தி பெற்று எங்களுடைய லோகமாகிய திரு கைலாயத்திலேயே நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார். இப்படிப்பட்ட பக்தியின் உச்ச நிலையில இருந்த பல பெரியவர்கள் பற்றிய வரலாறுகள் தான் இந்த நாயன்மார்கள் வரிசையிலே நாம் பார்க்க போகின்றோம். இன்றோடு 4 பேர் வரலாறை, அவர்களுடைய சிறப்பு தொண்டினை, அதை பற்றிய குறிப்புகளை முடித்திருக்கின்றோம். நாளை தொடர்ந்து 5வது நாயனார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.